ஏய் அங்க என்னடா பண்ற? இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்னது பொம்பளை சோக்கு கேக்குதா போது? பொம்பளை சோக்கு ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஓகே. ஏய், இன்னும் என்ன நம்பவில்லையா? என்ன இது? கண்ணான் தர ஜென்னம் இல்லையா? முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ? வாழவானா 200 வருஷம் வாழவானா, நீ ஓ வேலையா பாரு, நான் ஏ வேலையா பாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். புரியுதா? தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? அம்மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இந்த ஊருக்கு வந்தா வெட்டாத உறதில்ல. மாதிரி சீன் போட்டுன சுத்தின்னு தௌலத் காமிச்சுன்னு இருப்பானுங்க. ஆனா தண்டோதிங்க தான் எல்லாருமே. தங்கச்சி கூட ஓடி கையை கால எடுத்து மாமியார் கையில மீன் வச்சு சாவடி. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. ஒரு நன்னாரி பைய என்னைக்கு ஆக்கான். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய எட்டு முண்டை உன் கூட உன் புருஷன் எப்படி குடும்பம் நடத்துறான்னு கேக்கான். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இல்ல அது நாளால வருத்தப்படணும். என் புருஷன் என் கூட குடும்பம் சந்தோஷமா நடத்துறாரு, ஹாப்பியா இருக்கும், இன்னும் ஹாப்பியா இருப்போம்டா. பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணி. நீ உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறியா? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. இல்ல நீ இன்ஸ்டாகிராம்ல எவா கிடைப்பா நாக்கா தொங்க விட்டுட்டாலே நாயி. நீ கிளவி உனக்கு என்ன இருமா அப்படி? ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு கிராக்கி கூப்பிட்டு வந்திருக்கேன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். திவ்யா, நீ என்ன பார்க்க வரும்போதெல்லாம் கண்ணாடி போட்டு வாடி. ஏண்டா? தமிழ்நாட்டுல ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு சட்டம் ஒண்ணு அமல்ல இருக்கு, தெரியுமா? ப்ரோ, சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. புரியலையே. உன் கண்ணாவோட போதை ஏத்துற பொருள் ஏதாச்சும் இருக்கா? பாப்பாட்டு உருட்டிட்டே இருக்கிறாங்க. நானும் ஒரு விட்டு ட்ரம்மே உருட்டிட்டு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? ஒன்னும் பெருசா இல்லடா. நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. ஆளு புண்டா ஆந்தா கிடைச்சனா சின்ன போடுறாங்க. என்னுடைய சரௌண்டிங்ல எனக்கு இல்ல எதிரி. நான் நடந்து வந்தாலே புசிங்க எல்லாம் ஓடுருப்பார் செதறி. சொல்றா, நாங்க நினைச்ச ரூட்டி எடுத்து எங்க வேணாலும் தட்டுவோம். கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஆளு கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, கேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தே நல்ல சவனா கிளம்பி போவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இந்த இது ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா, ஏன்டா